2026 சட்டமன்ற தேர்தலில் நீலகிரி மாவட்டத்திலேருந்து யார் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஊட்டியில் டிஎம்கே சார்பாக ராமச்சந்திரன், அதிமுக சார்பாக போஜராஜன், அப்புறம் தாவேக சார்பாக இப்ராஹிம், நாம் தமிழர் சார்பாக ரகுபதி, இவங்க 4 பேர் நிற்கிறாங்க. இதில் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய போஜராஜன் அவர்கள் அதிகப்படியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோராயமாக ஒரு 67,000 ஓட்டு வாங்கி ஜெயிப்பார் அப்படின்னு கணிக்கலாம். இது ஒரு ஜோதிட ரீதியான கணிப்பு. அப்புறம் பிரசன்னம் மூலியமாக கணிப்பு. அடுத்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் திராவிடமணி டிஎம்கே சார்பாக, இன்னொருத்தர் பொன் ஜெயசீலன் அதிமுக சார்பாக, தாவேக சார்பாக தீபக் சா, நாம் தமிழர் சார்பாக கார்த்திக். இதில் 2 பேருமே திராவிடமணி மற்றும் பொன் ஜெயசீலன் 2 பேருமே கடகராசியாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரில் அதிமுக சார்பான பொன் ஜெயசீலன் ஒரு 5,000 to 6,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். இது கொஞ்சம் கணிக்க கஷ்டமாக தான் இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி தான் காட்டுது. அதுக்கு அடுத்து குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக ராஜுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக ஏ ராமு, அவர் மேசராசி, பெரும்பாலும் அவர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டுது. அதிமுக சார்பாக தாவேகா சார்பாக தங்கராஜ், நாம் தமிழர் சார்பாக தீனு, இந்த 4 பேர் நிற்கிறாங்க. இதில் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய ஏ ராமு அவர்கள் ஒரு 63,000 ஓட்டு வாங்கி இந்த தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்றத நாம் ஜோதிட ரீதியான கணிப்பாக எடுத்திருக்கிறோம். இது ஒரு புது முயற்சி, ஆதரவு கொடுங்க.